கடலூர் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட 3 லட்சம் ருத்ராட்சங்களை கொண்டு பஞ்சமூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவிலின் 4 ரத வீதிகளிலும் பஞ்சமூர்த்திகள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சுவாமிக்கு தேன், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் தங்க கவசம் சாற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர்கள் பக்த காட்சி மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி கோவில் திருவாதிரை 6ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஆத்மநாதர், யோகாம்பிகா, வீரபத்திரர், குதிரைசாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் மார்கழி திருவிழாவின் கடைசி நிகழ்வாக மஞ்சள் நீராட்டு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலா வந்தார். இதில் வீதியெங்கும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பனைக்கனேந்தில் ஸ்ரீ உச்சி காளியம்மன் கோவில் மற்றும் நெடுங்குளம் ராஜகாளியம்மன் கோவில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அனைத்து முளைப்பாரிகளையும் உச்சி காளியம்மன் கோவில் முன்பு வைத்து பெண்கள் கும்மியடித்து வழிபாடு செய்தனர். பின்னர் தொடங்கிய முளைப்பாரி ஊர்வலம் ராஜகாளியம்மன் கோவில், பேச்சிராக்கு கோவில், 18ஆம் படி கருப்பசாமி கோவில் வழியாக ஊர்வலமாக சென்று தெற்காற்றில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவிலை வலம் வந்து கோவில் முன் உள்ள கம்பத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சுவாமியை கோவில் திருக்குளத்தில் எழுந்தருள செய்து பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க 3 முறை மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர்.